ஹலோ. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற டாபிக் வந்து ஸ்ட்ரைட் லைன். அந்த ஸ்ட்ரைட் லைன்ல மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு டூ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அந்த டூ ப்ராப்ளம் எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு parallel to the axis and perpendicular lines to the axis and intercepts concept. அதாவது intercepts கிடையாது, intersects. ரெண்டு பாயிண்டோட இன்டர்செக்ட் என்ன, அது வந்து அந்த லைன்ல போய் எங்க இன்டர்செக்ட் ஆகுது, தட் மீன்ஸ் ஆக்சிஸ்ல போய் எங்க இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்க்க போறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மீன்ஸ் டூ லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுற தட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ள கவர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to y-axis and drawn through the point of intersection of the lines x minus 7y plus 5 equal to 0 and 3x plus y is equal to 0. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸும் கட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ஒரு எக்ஸ்கமா ஒய் ஆகும். அந்த எக்ஸ்கமா ஒய் வழியா ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது, ஒரு வெர்டிக்கல் லைன் பாஸ் ஆகுது. அப்படின்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெர்டிக்கல் லைன் தட் மீன்ஸ் parallel to y axis அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தா equation of the line parallel to y-axis அப்படின்னு பார்த்தோம்னா it is y equal to 0. அதாவது வேல்யூ ஆஃப் y மட்டும் வந்து சாரி value of y வந்து any value it takes but x value must be constant. Okay, so this k is the constant. இப்போ ஸோ இப்போ நம்ம வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இன்டர்செக்ட் ஆகுற எக்ஸ்கமா வைல எக்ஸ் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதுனா போதும். திட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to y-axis. இப்போ அதை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு -5. அதை ரீரைட் பண்ணி எழுதுறோம் கிவன் ஈக்குவேஷனா. இப்போ சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் y வந்து கீழே இருக்க ஈக்குவேஷன்ல 7 வந்துட்டா நமக்கு ஈஸி. அதனால என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷனை 7ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 21x plus 7y equal to 0. ஸோ இங்க 7y plus 7 -7y plus 7y கேன்சல் ஆயிடும். ஸோ 21x is equal to -5. That is x is equal to -5 by 22. ஸோ இது எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் ஒய் வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ண, ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணா we can get the value of y. So 3x plus y is equal to 0. That is 5 3s are 15 minus 15 by 22 plus y. So y is equal to 15 by 22. So இப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா லைன் வந்து x equal to k, that is x is equal to -5 by 22 which is equal to 22x plus 5 equal to 0. இதுதான் வந்து நம்மளோட required equation. பிகாஸ் வந்துட்டு எக்ஸ் மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்க முடியும், ஒய் வேல்யூ டேக்கிங் எனி வேல்யூ. ஸோ இந்த ஒய் வேல்யூ வந்து எந்த வேல்யூனாலும் கிடைக்கும், திஸ் ஹோல் ரியல் லைன் கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட். ஸோ த லைன் இஸ் த வெர்டிக்கல் லைன் which gets the value of x equal to -5 by 22. Okay, so next question போலாமா. Find the equation of a line drawn perpendicular to the line x by 4 plus y by 6 is equal to 1 through the points where it meets the y-axis. இங்க என்ன பண்ண போறோம், y-axisல போய் மீட் ஆகுது. y-axisல மீட் ஆனா என்ன வேல்யூ கிடைக்குமா, x ஓட வேல்யூ 0வா இருக்கும், y வந்து some constant வேல்யூ கிடைக்கும். அப்படித்தானா? யா. இப்போ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். x by 4 by y. So x by 4 plus y by 6 is equal to 1. 6x plus 4y is equal to 24 and 4y is equal to -6x plus 24 and y is equal to -6 by 4x plus 24 by 4. Then y is equal to -3 by 2x plus 6. எதனால இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம்னா இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஸ்லோப் கிடைச்சிச்சு. ஸோ அதோட பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்லோப் என்னவா இருக்கும்னா 2/3 இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லைன், அதாவது இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் ட்ரா பண்றோம்.
ஸோ பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணும் போது எந்த பாயிண்ட் வழியா ட்ரா பண்றோம், 0, Kங்கிற வழியா போகுது. ஸோ அந்த 0, Kவும் அப்படின்னா என்னவா இருக்கும், இந்த லைன்ல நம்ம கொடுத்துருக்க லைன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ இட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் த கிவன் லைன். ஸோ அப்படிங்கும் போது 0, Kவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். So k is equal to minus 3 by 2 into 0 plus 6. So k is equal to 0, 6. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு 0, 6ன்னு. ஸ்லோப் பெர்பெண்டிகுலரோட ஸ்லோப் வந்து 2/3 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் என்ன பண்ணலாம், y minus y1 is equal to m into x minus x1 அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y minus 6 is equal to 2/3 x minus 0. So y minus 6 is equal to 2/3x. இங்க 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 18 is equal to 2x. So 2x minus 3y plus 18 equal to 0. This is the required equation of the line. Okay. ஸோ ரெண்டு கொஸ்டின்லையும் நம்ம பண்ணிருக்கக்கூடிய மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த பாயிண்ட் அந்த ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகணும்னா அது என்ன பாயிண்டா இருக்கணும், அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும். அதே மாதிரி பேரலல் டு ஆக்சிஸ் அந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ இந்த பேஸ் தெரிஞ்சுட்டாலே வந்து இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.